ஹாய் டியர், டுடே வந்து ஜங்க் குக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஹி வாண்ட் டு மேரி யூ வென் யூ ஆர் அ சிங்கிள் மதர். ஓகேங்களா டியர்? ஸோ இதுதான் டைட்டில் அண்ட் இது கேக்கு தான் போட போகிறேன். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஜெமின் தான் வந்து ஜேகே இப்போ எதுக்கு தலையை போட்டு இந்த வாரம் வாட்டிகிட்டு இருக்க, அப்படி எங்கே கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் ஆளை பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெக்கினா தலையை போட்டு அப்படி இந்த பக்கம் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, ஏதோ ஹேர் ஸ்டைலாக பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓஹோ இரு டாடி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாயை மூடுறா, இங்கே பாரு நீ வந்துட்டு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் யாரையாவது பார்க்க போனேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நீயும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹே என்னை பற்றி எப்படி தெரியுது, நான் உனக்கு அண்ணன்டா அப்படின்னு சொல்லி ஜெமின் சொல்லவும் ஆமாம் என்ன பிரயோஜனம், இது வரைக்கும் ஒரு லெவலில் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒண்டி கிட்டே சுற்றிட்டுருக்க, நீ அண்ணன்லாம் சொல்லாத. எனக்கு டைம் ஆச்சு உங்ககிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இரு கிளம்புவியா, உன் தலை நல்லா இல்லை, நான் வேணா உனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஸோ ஜேகே இந்த மூட்டுக்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும் ஸோ ஜிமினும் வந்துட்டு ஜேகேவோட தலையை இப்படிக்கா பண்ணி ஏதோ ஹேர் ஸ்டைலாக பண்ணி விடுறாரு. அந்த பயவில் என்ன பண்ணுதுன்னா கண்ணாடி பார்க்காம அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கையில் போயிடுது. ஸோ வெளில போனதுக்கப்புறமா இங்கே ஜிமினுக்கு சிரிப்பு அப்படி விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என் டாடே என்னையா ஒண்டி கட்டான்னு சொன்னேன், போ ஊரை ஒன்று பார்த்தா சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மல்லாக படுத்துட்டு கால் மேலே காலை போட்டு அப்படியே சும்மா காலை ஆட்டிக்கிட்டு வீட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகே அப்படியே குடுன்னு ஓடி வந்து பைக் கீ எடுத்துகிட்டு அப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்பா வந்துட்டு ஏய் சண்டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி வெளியே உள்ளே இருந்த ஒரு சத்தம். ஸோ ஜேகே வந்துட்டு அப்பா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமாக கொஞ்சம் மெதுவான குரலில் கொஞ்சம் சத்தமாக சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு நிற்கக்கூடாது, நின்னா 1008 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறாரு வண்டி எடுத்துகிட்டு. ஸோ இன் பிட்வீன் டைமில் ஜேகே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறாரு. ஸோ அவங்க நின்றுட்டு சும்மா போட்டு அவர் இந்த என்ன எப்படி சொல்கிறது தலையெல்லாம் ஒரு மாதிரி கோதிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுறதுக்கு கை வைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு இல்லை சிம்மி எனக்கு ஹாஸ்டல்லாம் பண்ணி விட்டான், நான் அப்படியெல்லாம் வந்துட்டு எதுவும் கிடைக்கக்கூடாது, அவன் எனக்கு அழகாக பண்ணிகிட்டு இருப்பான், ஐயோ வைன் வந்தால் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்கள் தான் வைன் வைக்கவா, ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே இந்த பைபிளில் கால் கடுக்க பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே வரீங்க. வரும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக தான் வரீங்க ஓகேவா. ஸோ ஒரு பேக்கை மாட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ வரும்போது கரெக்டாக ஜேகே வந்து உங்களை பார்த்ததுமே அவருக்கு கையும் இல்லை காலும் ஓடல, ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி நின்றுருக்காரு, ஒரு மாதிரி ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது அவருக்கு. உங்களுக்கு அது வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னா நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கணும், நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள். ஸோ அப்படி தான் இந்த பக்கம் நீங்கள் அமைதியாக போயிட்டு தலை குனிஞ்சு தலை நிம்மறவே இல்லை. ஸோ இந்த பக்கம் பஸ் வருதான்னு பார்க்குறீங்க, அந்த பக்கம் பார்க்குறீங்க, அவ்வளோதான். மற்றபடி பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கிற ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. அவர் வந்துட்டு என்னவா பார்க்கவே மாட்டா, நான் தானே இங்கே வந்து நிற்கிறேன்ல, இந்நேரம் மற்ற பொண்ணுக்காக இருந்தால் அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த மக்குக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவர் மண்டை பிச்சுட்டு நின்றுருக்காரு. ஸோ இப்போ தான் நீங்கள் எதாச்சும் ஜேகேவை பார்க்குறீங்க, பார்த்தவங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வந்துடுது. ஸோ நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனாலும் அவருக்கு அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்கன்ட்டு நீங்கள் சிரிக்கவும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நினச்சி சிரிப்பு வருது. ஸோ ஜேகே பார்த்ததுமே ஐயோ யாரும் என்னை பார்த்தா சிரிக்கிறா, அப்போது அவ்வளோ தான் இருக்கேனா, ஜிமினா உனக்கு தானே நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல, பஸ் வரதான்னு பார்க்க அந்த பக்கம் தானே திரும்பி ஆகணும். ஸோ அப்படி பார்த்தா ஜேகே கண்ணை பட்டுகிட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி மாதிரி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஃபைனலாக உங்களுக்கு பஸ் வந்தது, நீங்கள் ஏறி போயிடுறீங்க. ஸோ ஜேகேவும் நீங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வண்டியில் கூட கண்ணாடி இருக்குது, அதில் கூடவா பார்க்கக்கூடாது, மனசை பார்க்கவே இல்லை. ஸோ நேராக வீட்டுக்கு வந்ததுமே ஓடி வந்து ஜிமினை தான் கட்டி பிடிக்கிறாரு. ஜிமினா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிமின் வந்துட்டு என்னடா இவ்வளோ ஹாப்பியாக வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. இவன் கண்டிப்பாக கண்ணாடிக்கு பார்த்துருப்பான், ஹேர் ஸ்டைல் மாற்றிருப்பான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இன்னுமே அப்படியே போன மாதிரியே வராரு. என்ன ஜேகே போகலையா நீ அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, போயிட்டு வந்துட்டேன். ஐயோ என்னைக்காக எனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டா, இன்றைக்கி என்னை பார்த்து சிரிச்சா தெரியுமா, ஜிமின் நீ ஒண்டி கட்டியாக இருந்தாலும் நல்லா கெட்டி கட்டடா, உனக்கு மண்டையில் ஏதோ ஒன்று இருக்குடா, உன் கையில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஃபிங்கருக்கா, ஏன்னா அந்த ஃபிங்கரில் தானே அவர் வந்துட்டு அதை கையில் வச்சு கோதி விடுவாங்க. ஸோ முடியாத மாதிரி ஏதோ ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கிரெடிட் ஜிமின்கே கொடுத்துட்டு பைப்பில் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும் தான் சிரிச்சுதாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஏன் இப்படி கேட்குற? வேற யார் எனக்கு என்னை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஒரே உன்னை பார்த்து சிரிச்சிருக்கோம், உனக்கு அவன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாளா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்குறாரு. ஏன்? இரு ஆமாம், அவன் என்னை பார்த்தா கூட திரும்பிக்குவா, இன்றைக்கி என்ன சிரிச்சா எது என் மூஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டைக்கு தட்டுது அந்த புத்தியே. ஸோ ஓடி போய்கிட்டு அந்த மிரரில் முன்னாடி நின்று பார்க்குறாரு. பார்த்தா அவரோட தலை பயங்கர கஞ்ச கோலமாக இருக்குது. ஸோ ஜேகே பார்த்து செம ஷாக் ஆகிட்டாரு. ஜிமினா என்னடா பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமக்கவும் வேற திரும்பி கத்துறாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு சிரிப்புனா சிரிப்பு. எப்படியோ ஆளுனை பார்த்து சிரிச்சால, அது போல தான் உனக்கு எல்லாம் என் கையோட மகிமை தான், இந்த இன்னும் கொஞ்சம் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை மாற்றி வாய்க்கிட்ட கொண்டு வச்சு ஆட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஜெக்கிக்கு கடுப்பாகுது. என்னடா உனக்கு நான் பாவம் பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணேன், என்னை பற்றி என்ன, ஐயோ கடவுளே என்ன நினச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா தலை வந்துட்டு ஒவ்வொரு முடியும் ஒரு மாதிரி திருக்கி வச்சுருக்காரு. ஸோ செம பண்ணியாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது செம்மையாக சிரிப்பாக இருக்கும், முடியை பார்த்தாலே அப்படி சிரிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு கொஞ்சம் முடியை சேர்த்து சுட்டி வச்சுருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு அந்த செட்வெட் க்ரீம் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு அதை அப்படியே நின்றுக்கோல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த க்ரீம்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ ஒரு இன்ச்சு முடி ஆடலை அசையலை, ஜிமின் எப்படி பண்ணிவிட்டாரோ அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு தான் இப்போ ஜேகேக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாரு. அப்படியே வந்து கட்டில் படுத்தாச்சு, எதுவுமே பேசவே இல்லை. ஸோ ஜிமின் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு, டேய் சாரிடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கம்முன்னு போ ஜிமின், உன்னை நம்பி நான் போகணும் பார்த்தியா சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அசிங்கமாக போயிருக்கோம்ல, அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம், பைத்தியம்னு நினச்சிருக்கோம். வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் தடவை என்னை பார்த்து சிரிச்சா, அதுவும் இப்படி ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு மறுபடியும் பேசுகிறாரு. ஜேகே இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. நல்லா யோசிச்சுப்பாரு, நீயும் 2 மாதமா 3 மாதமா அங்கே போய் நிற்கிற, அந்த பொண்ணு பக்கத்தில் தான் நிற்கிற, அவ்வளோ அந்த பக்கம் திரும்புவா, பஸ்ஸை மட்டும் தான் பார்ப்பா, உன்னை பார்த்ததில்ல. அது ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் உன்னை திரும்பி பார்க்கணும்னு தோணிருக்குல்ல, அட்லீஸ்ட் இப்படி ஒருத்தர் இருக்காங்கிறதா தான் அவளுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜேகே அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. அதுவும் சரி தான், அவனை பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிக்கிறாரு. பார்த்தியா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு உன்னை இன்றைக்கி பார்த்தாது இருக்குது, என்ன கோலத்தில் பார்த்தா என்ன பார்த்துட்டால. ஸோ இதுக்கப்புறம் நீ அங்கே போய் நின்னா ஆட்டோமேட்டிக்காக அவளோட கண்ணு உன்னை பார்க்க தான் திரும்பும், இன்றைக்கி எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அழகாக ஹேண்ட்ஸமாக சூப்பராக போய் நில்ல, கண்டிப்பாக ஒன்று பாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ இங்கே ஜேகேக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் வருது. இப்படி வேறு ஒன்று இருக்குல்ல, தேங்க்ஸ்டா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை கையில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பண்ணிவிட்டு அது பக்கம் போயிடுறாரு. ஸோ அவரோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஜிமின்ட்டு நல்ல வேலை நம்பிட்டான். ஐயோ சாமி, இல்லைனா இவன்கிட்ட ஏமாடி வாங்குது, இருந்தாலும் இவனை ஒண்டிக்கட்டுன்னு சொல்லியிருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வஞ்சகம் மனசுக்குள்ளே. அப்படியே ஜிமின் வந்துட்டு ஸ்லிதரினில் படிச்சிருப்பார் போல். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஆகைன் ஒரு 3 மந்த், மொத்தமாக 6 மந்த் ஆகிருக்கும். ஜேகே வந்து டெய்லியும் அங்கே உங்களை ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் வந்துட்டு பஸ்க்காக தான் வெயிட் பண்ணுவீங்க, அதிகமாக யார்ட்டையா பேச மாட்டீங்க, யார்ட்டையும் கண்டுக்க மாட்டீங்க, போயிடுவீங்க. ஜிமின் கிட்ட வந்து புலம்புவார், நான் போய் பேசிட்டா எனக்கு பயமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ ஜிமின் தான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாரு, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு ஒன்று பார்க்கட்டும், நீ பாட்டுக்கு போய் சொன்னால் தான் தப்பாகிட போகுது அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிட்டு இருப்பார். ஸோ இந்த டைமில் ஜேகேக்கு வந்துட்டு உங்கள் மேலே டே பை டே லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறிடுப்பீங்க. ஸோ அவர் வண்டியில் தான் வருவார், பட் இருந்தாலும் ஒரு நாள் எதுவும் தெரியல, அவருக்கும் உங்கள் கூடயே பஸ்ஸில் ஏறணும்னு தோணிடுச்சு. ஸோ அப்படி ஏறிப்பார், நீங்கள் ஏறிப்பீங்க, அப்படி பின்னாடி அவர் ஏறிப்பார். ஸோ நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டுருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரு சீட் காலி ஆகுது, அந்த சீட்டில் நீங்கள் போய் உட்காடுறீங்க. ஸோ அடுத்த ஸ்டாப்பில் ஒரு பாட்டிமா ஏறுவாங்க. ஆனால் வந்துட்டு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு கடைசியில் தான் உட்காந்துருப்பீங்க, ஓகேவா. ஆனால் முன்னாடியே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்க யாருமே அந்த பாட்டிமாவுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க, அந்த பாட்டிமா வேறு நிற்க முடியாமல் தடுமாறுறாங்களா. ஸோ எந்திரிச்சிங்கன்னா அந்த சீட்டில் வேறு யாராவது உட்காந்துக்குவாங்க, அதையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அந்த பாட்டிமா வேறு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. எந்திரிச்சு அந்த பாட்டிமா கையை பிடிச்சி கூப்பிட்டு வரக்கு போகிறீங்க. அதை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஒரு நடு சென்டரில் தானே சீட் இருக்கும். ஸோ கூப்பிட்டு வந்துட்டீங்க. வந்து பார்த்தா வேறு ஒரு பொண்ணு உட்காந்துருச்சு, ஒரு லேடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே நான் உட்காந்துருந்த சீட்டுங்க, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ உட்காந்துருந்தா நீ ஏன் எந்திரிச்சா,
இருந்துச்சுன்னா அப்படி தான் உட்காருவாங்க. இது என்ன உன் பேராக எழுதிக்குது அப்படின்னு அந்த பொம்பளை தெனாவிட்டா பேசுது. சொன்னீங்க இல்லைங்க எனக்கு இல்லை, அந்த பாட்டிமாக்காக தான் எழுந்திரிச்சேன். ஸோ அவங்களால நிற்க முடியல, கொஞ்சம் சீட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த பொம்பளை என்னடானா அந்த பாட்டிமா ஆச்சும் கொஞ்ச நேரம் நிற்க முடியுது, எனக்கு பாரு என்னால் சுத்தமாக நிற்க முடியல, எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல, நீ வேறு யாரையாவது சீட்டு விட சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது. இங்கே பாருங்கள், நான் வேறு யாருக்கிட்டையும் சீட் கேட்கல, அப்படி இங்கே யாருக்காவது விடணும்னு மனசு இருந்தால் அவங்க ஃபஸ்ட்டு எழுந்திருப்பாங்க. ஒருத்தர் எந்திரிக்கல தான் நான் எழுந்திரிச்சேன். இப்படி நீங்கள் பாட்டுக்கு அந்த சீட்டை விட மாட்டேங்கிறீங்க, அவங்க இப்படி உட்காருவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு மைண்டே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த. அந்த பொம்பளை ஆச்சா அப்படிச்சான்னு கத்த. உங்களுக்கு அவ்வளோதான் கடுப்பாயிடுச்சு. பலான்னு ஒரு சத்தம். ஸோ நீங்கள் தான் அப்படியே ஜேகே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, வெடுக்குறது நீங்கள் தான். அந்த பொம்பளை பலான்னு அரைஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படி காரணத்தில் கை வச்சுட்டு வாயே பேசலாம் அப்படி எரிஞ்சுக்கிறா. ஸோ எரிஞ்சுக்கப்புறம் அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பொலைட்டாக பேசுகிறீங்க அந்த அம்மாட்ட. எனக்கு நீ எனக்காக இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்காகனா இதே உங்கள் இடத்துல நாளைக்கு என்னோடய அம்மாவும் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா. ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் போகணும், உங்களால் பஸ்ஸில் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, இதுக்கு மேலே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரும், ஸோ உங்களால் நிற்க முடியாது, நீங்கள் உட்காருமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நீங்கள் அடித்தது ஒரு மாதிரி அவருக்கு செம ஷாக்கு தான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் வந்துட்டு ஜேகே இறங்கியிருப்பார். ஸோ இறங்கினதுக்கு அப்புறமா திரும்ப நடந்து போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரணும்ல. ஸோ அப்படி தான் ஸோ பைக் எடுக்கிறதுக்காக போயிருப்பார். போனது வீட்டில் போனதுமே ஜிமின் எங்கே தேடி இருக்காரு. அவர் ஆஃபீஸ் போயிட்டு நான் வரல, ஐயோ இவன் இன்றைக்கி என்ன லேட்டாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வராதையும் மொட்டை மாடி கூட்டு போயிட்டு நடந்து எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கிறாரு. இதை கேட்டு ஜிமின்கே ஷாக்கு. அடிச்சிச்சோ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாடா பலான்னு சத்தம். என்னன்னு பார்த்தா வயந்தான் அந்த லேடியை சலான்னு அடிச்சிட்டா. அந்த பொம்பளதுக்கு அப்புறம் வாயே பேசல தெரியுமா, அப்படியே எஞ்சிக்கிட்டா. எனக்கு அந்த பொண்ணோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண போய் உன்னையே அடிச்சிட்டு போகிறா அப்படின்னு ஜிமின் வேறு பயமுறுத்துறாரு. ஸோ ஜேகேன்ட்டு நீ வாய மூடு, நல்லதாகவே பேச மாட்டான். சரி ஓகே, நாளையிலேருந்து நானும் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜேகேக்கு உங்கள் மேலே செம்ம க்ரஷ், செம்ம லவ். ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு உங்ககிட்ட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு உங்களை வந்துட்டு ரசிப்பார், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் நாளையிலேருந்து நானும் பஸ்ஸில் அவளோட ஸ்டாப் வரைக்கும் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு போய் வந்து ஜிமின் தான் வந்துட்டு ட்ராப் பண்ண வேணுமாம்மா ஜேகேவை. எனக்கு கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிற இடத்துல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னடே நீயே வேலை வெட்டி இல்லாமல் இந்த வேலைக்கு போகிற, நான் இருக்கிற வேலையை கெடுத்துக்கிட்டு உனக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு போகணுமா, பெட்ரோல் கார் உங்கள் அப்பா காசு தருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ நம்மப்பாடா அப்படின்னு ஜேகே சொல்லவும் சரி ஓகே யார் தருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நானே தரேன் ப்ளீஸ் என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வடன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஜிமின் எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஜேகே ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஜேகேவை கூப்பிட்டு போய் விடுறாரு. ஸோ தேவையே இல்லாமல் நீங்கள் நிற்கிற ஸ்டாப்பு வரைக்கும் போய் ஏறிட்டு திரும்ப நீங்கள் இறங்குற ஸ்டாப்பில் இறங்கிட்டு திரும்ப அங்கேருந்து இவரோட வீட்டுக்கு வரணும், இது ஒரு வேலையா. ஸோ ஆசாசியாக வந்துட்டு ஜேகே கிளம்பி வராரு. ஸோ ஜிமின் வந்துட்டு டே ஸ்டாப் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஓகே நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், நான் எங்கே இறங்கணும் அங்கே ஃபோன் பண்ணுறேன், அங்கே வந்து என்ன கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் பஸ் பின்னாடியே வரணும் அதானே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும் ஆமாம்ல நீ பஸ் பின்னாடியே வந்துடா, நான் இறங்கினப்போ அப்படியே என்ன பிக்கப் பண்ணிப்பியான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஏறியிருப்பீங்க. ஸோ ஜிமின் எட்டிட்டு பார்க்குறாரு. ஸோ உங்களோட ஃபேஸ் லைட்டாக தெரியுது, அழகாக தான் இருக்குது அந்த பொண்ணும், பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வர போகிற மருமகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுட்டு பஸ்க்கு பின்னாடியே போயிட்டுருக்காரா. ஸோ பஸ் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸோ நீங்கள் இறங்குறீங்க, நீங்கள் எங்கே இறங்குவீங்கன்னு ஜேகேக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இறங்குறீங்களான்னு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ பார்த்தா நீங்கள் ஒரு இடத்துல இறங்குனதுமே அவரும் ஆசையாக வந்துட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜிமின் தான் வந்து நிற்கிறாரு. ஸோ ஜிமின் கிட்ட இதுதான் ஸ்டாப் போடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே ஜிமின் வந்துட்டு அவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. என்னாச்சு ஜிமினா, ஏன் இந்த மாதிரி பேச வச்சுருக்க, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்த்தா ஜிமினுக்கு செம ஷாக்கு, ஜேகேக்கும் ஷாக்கு. என்னன்னா ஒரு குழந்தை அப்படியே அழகாக ஓடி வரா. ஸோ ஓடி வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அச்சோ அம்மாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிறீங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு உங்களோட அம்மாவும் வருவாங்க. என்னம்மா டெய்லி பஸ் ஸ்டாப் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு
பொண்ணோட ரச்ச தாங்க முடியல. அம்மா போய் பிக்கப் பண்ணுன்னு சொல்கிறா. ஏதோ பிஎம்டபிள்யூ காரில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி. வர்றது 2 பேரும் நடந்து, இதில் பிக்கப் பண்ண வேற 2 பேர். ஆமாம் சாமி, உன் பொண்ணு வச்சு என்னால் சமாளிக்க முடியலடி, நான் வேணா வேலைக்கு போகிறேன், இவள் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டாக் எல்லாமே வந்துட்டு ஜிமினுக்கும் கேட்குது, ஜேகேக்கும் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி 2 பேரும் நின்றுட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஜேகேனா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு ஜேகே போகலாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 6 மாதமா ஜேகே வந்துட்டு உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு அது அந்த அளவுக்கு தெரிவிக்காது தான், ஏன்னா நீங்கள் யாரையும் கண்டுக்க மாட்டீங்க. பட்டு ஜிமினுக்கு தெரியும்ல. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேகே ரொம்பவே உடஞ்சி போன மாதிரி நின்றுருக்காரு. ஜிமின் அப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு வண்டியில் ஏறுடா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் ஜேகே வரவே மாட்டேங்கிறாரு. ஸோ அப்படி நீங்களும் வந்துட்டு செல்லம் வாடா தங்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாப்பா தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அவளுக்கு ஒரு 4 வயசு இருந்திருக்கும். ஸோ அப்படியே அவளும் வந்துட்டு அழகாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் எப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஹக் பண்ணி தூக்கிக்கிறப்போ அவங்க வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜிமினும் ஜேகேவும் அவங்களே பார்த்துட்டு இருக்காங்களா. ஸோ அவளுக்கு வந்துட்டு அவளே பார்க்குற மாதிரி இருக்குது. அழகாக கிட்ட சிரிச்சுட்டு ஜேகே பார்த்து டாட்டா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவ்வளோ நேரம் சோகமாக இருந்த ஜேகேக்கு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. ஸோ அவள் சிரிச்சங்காட்டிக்கு அவரும் சிரிச்சுட்டு டாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு அழகாக கிஸ் எல்லாம் கொடுக்குறா. ஸோ ஃப்ளைங் கிஸ்ஸு. ஸோ ஜேகேவும் அதை அப்படியே வாங்கி இப்படி வச்சுக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அவள் வந்துட்டு உனக்கு இல்லை அப்படிங்கிறா. ஜேகேன்ட்டு எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாட பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமினோட கை காட்டி அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. அவரே இவ்வளோ நேரம் 2 பேரும் மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜிமினை பார்த்து அப்படின்னு சொல்லி ஃப்ளைங் கிஸ் கொடுக்குது. ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு அந்த ஃப்ளைங் கிஸ் அப்படியே வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு திரும்ப அவரோட ஃப்ளைங் கிஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. ஸோ அதுவும் வந்துட்டு அதே மாதிரி அந்த கிஸ் அப்படியே கேட்ச் பண்ணி ஹார்ட்டுக்கிட்ட வச்சுக்குது. அப்படியே லைட்டாக கண் அடிக்குது. செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க பொண்ணு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. அவளை தூக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அம்மா கூட பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அம்மா பேக் வாங்கியிருப்பாங்க. இந்த பக்கம் இங்கே 3 பேத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு அந்த தடம் வந்துட்டு மறைஞ்சிடல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பக்கம் யூட்டன் எடுத்து போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜிமினும் ஜேகே வந்துட்டு ஜிமின் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி இருக்குது ஜேகேக்கு. என்னடா பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, ஆனால் குழந்தை இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லவும் ஜிமினா வந்துட்டு இல்லை ஜேகே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ இது தப்பு, நம்ம வந்துட்டு அவங்களெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது. ஸோ அவங்களோட லைஃப் அவங்க வாழட்டும், உனக்கு வேறு பொண்ணு பிடிச்சா பாரு, இல்லைனா விடு, அப்புறமா யோசிச்சுக்கலாம் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகேவும் வந்துட்டு அதான் சரி, யாரும் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இன்பிட்வீன் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். ஜிமின் அண்ட் ஜேகே 2 பேரும் வந்துட்டு எப்படின்னா அப்பா அம்மா நல்லா பணக்காரங்க தான். பட் இவங்க ஸ்டார்ட் அப்பில் அதாவது சின்னதாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா அப்பா கிட்டேருந்து எதுவுமே வாங்காமல் நம்மளோட உழைப்பு மட்டும் போட்டு கையில் கிடைச்சதை வந்துட்டு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 வருஷம் வெளியே தான் வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ வெளியே வேலைக்கு போயிட்டு காசு சேர்த்து 2 பேரும் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, அதாவது எப்படி சொல்கிறது, பார்க் ஜியோன் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ பார்க் ஜியோன் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறத சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு வேலைக்கெல்லாம் ஆள் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 2 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஜேகே உங்களை பற்றி எதுவும் நினைக்கல, அவரோட ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா கல்யாணம் பொண்ணு நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அதோட ப்ராசஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்துட்டு வேலைக்கு ஆள் எடுக்கணும், அந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ நியூஸ்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வைக்கிறாங்க வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்துட்டு எப்படின்னா வேலைக்கெல்லாம் ஆளுக்கு அப்படின்னு சொன்ன வேலைக்கு வேணும்னு கேட்டாங்க, நம்ம இன்டர்வியூவில் போகல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த நியூஸ் வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சு சேலரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கும். வேறு பக்கம் நல்ல இடமா ஜாப் கிடைச்சா போயிடலாம் தான் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ போகிறப்போ எப்படின்னா 2 பக்கம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ ஜிமின் ஒரு பக்கம், ஜேகே ஒரு பக்கம், 2 பேரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ரெண்டாவது பக்கம் எப்படி சொல்கிறது, 2 பக்கம் வந்துட்டு கொஞ்சம் பேரை செப்பரேட் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, உங்களோட ரெஸ்யூம் ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ வச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக ஜிமின் வந்து எங்கே
இன்டர்வியூ எடுக்கிறாரோ ஸோ அங்கே தான் உங்களை அனுப்புகிறாங்க, ஜிமின் கிட்ட தான் உங்களை அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ உள்ளே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபைல் இன்னொரு ஃபைலை புரட்டிகிட்டு இருப்பார். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் உட்காந்துக்கிறீங்க, தேங்க்யூன்னு சொல்கிறீங்க. ஸோ சொல்கிறப்ப தான் அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார். திரும்பி பார்த்தா நீங்கள் அவருக்கு எப்படி சொல்கிறது, ஸோ ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்காருல, ஸோ ஜேகேவோட ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சு. அதனால் அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேயே வந்துட்டு உங்களை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஜேகே திரும்ப ஏதாவது டிஸ்டர்ப் ஆவார், ஹர்ட் ஆவார். ஏன்னா 2 வருஷமாக உங்களுக்காக வேறு எந்த பொண்ணையும் அவர் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால் ஜிமின்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் வந்துட்டு இன்டர்வியூன்னு அதாவது நம்மளுக்கு வேலை வேணும்னு தானே வருவோம். ஸோ வந்தவங்களும் நம்ம ஏமாற்றக்கூடாது. இன்டர்வியூ எடுத்து பார்ப்போம், செட் ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் யோசிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஜிம்மில் தெரியல, பட் அவருக்கு நல்லா உங்களுக்கு தெரியுது. ஸோ எல்லாமே கொஸ்டின் எல்லாம் கேட்குறாரு. எல்லாத்துக்குமே சூப்பராக பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அவரே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. இந்த கம்பெனிக்கு நல்லா சூட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவருக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. சரி ஓகே ஓரளா எப்படின்னா டெக்னிக்கலாக எல்லாமே ஓகே. ஒயின் தானே உங்கள் பேர் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் சார் அப்படிங்கிறீங்க. ஓகே, பட் உங்களோட பர்சனல் டீட்டெயில், தட் மீன்ஸ் ரொம்ப டீப் பர்சனல் வேணாம், உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் இந்த மாதிரி பற்றி நம்மளை எங்கே இன்டர்வியூ போனாலும் இதெல்லாமே சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறீங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அம்மா கூட தான் இருக்கேன். ஸோ நாங்கள் 3 பேர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு புரியல, 3 பேர்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் சார் நீங்கள் தயங்கியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ நான், என்னோடய பொண்ணு, என்னோடய அம்மா 3 பேர் தான் அப்படின்னு சொல்லவும் ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சாரிங்க வயன், நான் அப்படி மீன் பண்ணி கேட்கணும்னு நினைக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்கன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. சார் இதில் என்ன இருக்குது, நான் சொன்ன பதிலுக்கு யாருக்காக இருந்தாலும் டவுட் வரத்தானே செய்யும். என்னாச்சுன்னு ஒரு க்யூரியாசிட்டி கேட்கணும் தானே தோணும். பட் நீங்கள் அதை கரெக்டாக கூட கேட்கல, நானே தானே சொன்னேன். இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க சார், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு உங்களோட கேரக்டர் வைஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்களை வந்துட்டு அந்த கம்பெனி விட்டு போக விடக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஜேகே பற்றி யோசிச்சா ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று கேட்குற தப்பை எடுத்துக்காதீங்க, டிவோர்ஸ் ஏதாவது ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டுட்டு நான் இதை பற்றி கேட்கலாமான்னு தெரியல வயன், பட் கேட்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் இதில் என்னங்க சார் இருக்குது, நீங்கள் எது வந்தாலும் ஓப்பனாக கேட்குறீங்க, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசலாம்ல, ஒன்றும் தப்பில்லை, டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு புரியல. அப்புறம் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்களா. சாரி வயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துருப்பார். அண்ட் ஜிமின் வந்துட்டு இதுக்கு மேலே எதுவும் கேட்க வேணான்னு நினச்சிக்குவார், ஏன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடும் அவங்களுக்குன்னு. பட் நீங்கள் நான் என்னோடய ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுறேங்க சார், ஒன்றும் இதில் தப்பெல்லாம் இல்லை. நீங்கள் என்னை நம்பி இங்கே வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா என்னை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சாதான் இங்கே உங்களுக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேனா இல்லையாங்கிறது ஒன்று உங்களுக்கு தெரியும். நான் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசல, தப்பு, ரொம்ப தப்பு, அதெல்லாம் சரி கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க, எந்த டைமில் மேரேஜ் ஆச்சு, எந்த சுச்சுவேஷனில் மேரேஜ் ஆச்சு, உங்களோட ஹஸ்பண்ட் எப்படியா இருந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம்தான் ஆகுது, ஓகேங்களா. பட் அந்த குழந்தைக்கு வந்துட்டு அவர் பார்க்குறப்ப ஆக்சுவலாக உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு 4 வயசு இருந்திருக்கும்ல. ஸோ அந்த குழந்தையோட வயசு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ 6 வயசுன்னு சொல்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. இல்லை 4 வயசு 4 வருஷம் தான் ஆகுதா, 6 வயசு குழந்தை அப்படிங்கிறாரு. அவர் கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி மண்டை பிச்சுக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அவருக்கு மிஸ்டீரியஸாகவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க, சார் அப்படி இல்லை, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் தான். ஸோ நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பிட்வீன் டைமில் வந்துட்டு நிறையா ஆசிரமத்துக்கெல்லாம் போவோம். ஸோ அப்படி போகிறப்போ வந்துட்டு அங்கே எங்களுக்கு ஒரு குழந்த ஃபஸ்ட்டு எப்படின்னா அந்த ஆசிரமத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை அந்த ஆசிரமத்து வாசலில் இருந்துச்சு. ஸோ அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் அந்த குழந்தைய பார்த்தோம். பார்த்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, 2 பேர்த்துக்கும் அந்த குழந்தை மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவளே அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாங்க சார், நாங்கள் மேரேஜ் பண்ண அடுத்த நாளே போயிட்டு என்னோடய பேபியை, அதாவது அந்த குழந்தைய
பாப்பா வந்துட்டு நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், அப்போ அவளுக்கு 2 வயசு அப்படின்னு சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் பேசுகிறது ஆல்ரெடி உங்களுக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஸோ ஏற்கனவே ஜேகே சொல்லியிருப்பார்ல உங்கள் கேரக்டர் வைஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இன்னுமே பிடிக்க ஆரம்பிக்குது ஜிமின்கே. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் என்ன, ஒரு 1 வீக் ஆச்சு, நாங்கள் 2 பேரும் அந்த குழந்தைய நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிட்டோம். அவனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சில பேர் அது இது சொன்னாங்க, பட் எங்களுக்கு அதிலலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எங்களுக்கு அவள் ஒருத்தி போதும் அப்படின்னு நினச்சோம். ஸோ குழந்த ஒன்று வேணும், அது அவருக்கா போதும்ல அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலி பிளானிங்கே வந்துட்டு இவ்வளோ தான், நாங்கள் 3 பேர் தான் நினச்சோம். ஆனால் கடவுளுக்கு வந்துட்டு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க சில டைமில். அது வந்துட்டு என்னோடய லைஃப்பில் அவர் கண்ணை மறைச்சிருச்சு போல். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 1 மந்த்லேயே கல்யாணம் ஆகி 1 மந்த்லேயே வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின்க்கு இதெல்லாம் கேட்டால் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 1 மந்த்லேயேவா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 வீக் தான் நாங்கள் வந்து பாப்பாவை வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபாரின் ட்ரிப் போனார் பிஸ்னஸ் விஷயமா. அந்த டைமில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் நீங்கள் வேறு மேரேஜ் பற்றி யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க, எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, அவ்வளோதான் போதும். என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தார், பட் இப்போ இல்லைனாலும் என்ன பண்ணுறது, பட் என் பாப்பா இருக்கால, எனக்கு போதுங்க, நான் இப்படியே வாழ்ந்துக்குவேன் அவளுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, சார் அவ்வளோதானா, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் இருந்துட்டு, அவன் ப்ளீஸ் என்னை தப்பாக எடுத்துக்காதுங்க, என்ன இவ்வளோ கேட்குறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எந்த தப்பும் இல்லைங்க சார், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது, நடக்கிறத சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு, ஓகே நான் உங்களுக்கு இங்கே வேலை தரேன், ஸோ உங்களோட சேலரி பேக்கேஜ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60K சொல்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 15 தான் வாங்கிட்டுருப்பீங்க, வெறும் 15,000 இப்போ இவர் 60, அதாவது 60,000 சொல்கிறாரு. உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. நிஜமாவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், தேங்க்யூ, நான் நாளையிலேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின்க்கு அப்படியே நைட்டு ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போய்ட்டுமே ஜேகே கேட்குறாரு, என்ன அப்படியே ஆழ்ந்த யோசனை, இன்றைக்கி நிறையா பேர் இன்டர்வியூ எடுத்தோம்ல, ஸோ ஒரு கொஞ்சம் பேர்த்த டேரெக்டாகவே செலக்ட் பண்ணிட்டேன் நீ, மற்ற எல்லாத்தையும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஒரே ஒரு பொண்ணை மட்டும் நான் டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டேன், மற்ற எல்லோரும் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. பாடுறா, உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் யார் செலக்ட் ஆனா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஜிமின்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் வேறு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இவனை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்குது. ஆனாலும் அவர் ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஜேகே கிட்ட எப்படி கேட்குறாரு, டேய் ஜேகே அப்படின்னு கேட்குட்டா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், கேள்றா அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இப்போது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவளுக்கு ஒரு குழந்த இருக்குது, ஆனால் அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் அது அவளோட குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாரு. ஸோ ஜேகே அப்படியே வியர்டாக ஜிம்மினை பார்த்து, என்னடா இன்டர்வியூ தானே எடுத்துகிட்டு வந்த, என்ன இப்படி பித்து பிடிச்ச மாதிரி வளரிட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஜேகே, ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் ஹஸ்பண்ட் இப்போ இல்லை, குழந்த இருக்குது, ஆனால் அந்த குழந்த அவளோடது இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. இப்போது அவள் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இங்கே ஜேகே இருந்துட்டு, என்னடா பேசுகிற, கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இல்லை, குழந்த இருக்கா, ஆனால் அந்த குழந்த அவளுது இல்லை, வேறு கல்யாணம் பண்ணலாமா, தப்பு இல்லையா, என்னடா ஆயாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேக்கு சிரிப்பே வந்துடுது. இங்கே பாரு ஜேகே, சிரிக்காத, நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, சரியா தப்பா அவள் வேறு மேரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிச்சா அப்படின்னு சொல்லி ஜிமின் மறுபடியும் கொஞ்சம் சீரியஸாக கேட்குறாரு. ஸோ ஜேகேன்ட்டு, இதுக்கே எவ்வளோ சீரியஸாக முடிஞ்சு வச்சுக்கிற, எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லவும், இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அவங்க வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஜேகே. அந்த டைமில் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு வெளியூர் போடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஈவன் அவளோட லைஃப்பை அவங்க கூட ஸ்டார்ட்டே பண்ணலை. ஆனால் இப்போ அவளுக்கு ஹஸ்பண்டும் இல்லை, ஆனால் குழந்த இருக்குது, அந்த குழந்தைக்காக அவள் வாழ்கிறா. இப்போ அவளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவையா தேவையில்லையா,
அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பொண்ணு கல்யாணத்தை பற்றி யோசிச்சா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஏன் கேட்குறாருன்னா, ஜேகேவோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவருக்கு வந்துட்டு இது சரின்னு படுதா தப்புன்னு படுதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கேட்குறாரு, எதையும் தெளிவாக சொல்லாமல். ஸோ ஜேகே யோசிச்சுட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க எவ்வளோ பியூராக இருக்காங்கல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அந்த குழந்தை கூட 2 பேரும் அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க, இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக வேறு மேரேஜே பண்ணிக்காமல் இந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்னா நிஜமாக அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, அவங்களெல்லாம் ஒருத்தங்க கிடைக்கணும் அப்படின்னா லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும் இங்கே ஜிமினுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்படின்னா இவனோட லவ்வுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், நீ என்னடா கல்யாணம் ஏதாவது பண்ண போறியா ஜேகே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. கல்யாணம் உனக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான் என் லைஃபு, என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியல, அட் த சேம் டைம் அவங்களையும் நினச்சி பார்க்க முடியல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நினச்சா தப்பு, ஆனால் வேறு யாரையும் நினைக்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிடா நீ ஏன் திடீர்னு இதை பற்றி பேசணும், எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஜிமின் ஜேகே 2 பேரும் வந்துட்டு பக்கத்து அதாவது ஒரே கேபின் தான், பக்கத்தில் டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க, பெரிய கேபின். உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஜாப் அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நீங்கள் போகணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெடியாகி கிளம்பி போகிறீங்க. ஸோ நீங்கள் கிளம்பி போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 26 வயசு தான், உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 22 வயசில் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் போகிறீங்க, உள்ளே போனீங்க அப்படின்னா ஜிமின் தான் பார்த்துட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பேரை கேட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா நீங்கள் அவர் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுக்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஜேகே உட்காரு, இவங்க தான் நேற்று நான் செலக்ட் பண்ண பொண்ணு, அண்ட் இவங்க செம்ம டேலண்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகே சார் எனக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, உங்களுக்கு ஜேகேவை சுத்தமாக அடையாளமே தெரியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறத அவர் அலோகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு கேபின் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகே ஜிமின் தெரிஞ்சுதான் நீ பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா, ஏன்டா அப்படி பண்ணுற, ஏற்கனவே நான் 2 வருஷமாக வேறு எதுவும் நினைக்க முடியாமல் செத்துட்ருக்கேன், திரும்ப அவளையே கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சிருக்க, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு, நேற்று நைட் நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல, கேள்விக்கான ஆன்சர் ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் தோணுது, ஜிமின் தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் 4-5 கேள்வி கேட்டிருப்பாரு, கல்யாணம் பொண்ணு குழந்தைன்னு. ஸோ அது அப்படியே உங்கள் கூட எப்படி சொல்கிறது, உங்கள் கூட வச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்போ ஜேகேக்கு புரியுது, ஸோ ஜிமின் சொன்னது எல்லாமே உங்களை பற்றி தானே. அப்படியே ஜிமின் கிட்ட ஓடி வந்து, ஜிமின் நேற்று நீ சொன்னது எல்லாமே ஒயின் பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவள் கேரக்டர் வைஸும் ரொம்ப நல்ல பொண்ணு, அட் த சேம் டைம் எல்லாத்துலேயும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க. நீ தானே சொன்ன இது மாதிரி பொண்ணெல்லாம் லக் இருந்தால் தான் கிடைக்கும்னு, வேணும்னா ட்ரை பண்ணு, லக் இருக்கான்னு பார்க்கல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இங்கே ஜேகேக்கு செம ஹாப்பியாக இருக்குது, எப்படி சொல்கிறதே தெரியல அவருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது எதுவுமே அவருக்கு ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் அவருக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ எப்படியாவது சமாளித்து எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறாரு. இப்படி 2-3 டேஸ் போயிருக்கும். ஃபஸ்ட்டு எதுவுமே அவர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணலை, பயத்தில் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் நாள் போக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணுறாரு. என்னோடய கேபினுக்கு வாங்க, எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்களும் இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ ஜிம்மும் வந்துட்டு நடத்து அப்படின்ட்டு போயிடுவார். இந்த பக்கம் ஜேகே ஒயன் உங்களுக்கு அப்படிம்பாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை உங்களுக்கு இந்த கோடிங் தெரியுமா, இந்த எக்ஸல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே, எதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீங்கள் போங்க அது எனக்கே தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது, இவன் லூஸாக இருப்பானா, நான் பேசாமல் ஜிமின் சார்கிட்டே வேலை செஞ்சுருக்கலாம், இவன் கேபினில் கூப்பிட்டு கழிச்சு மனுஷனை மண்டே காய விடுறான், இது தெரியுமா அது தெரியுமாங்கிறான், கடைசியில் எனக்கே தெரியுங்கிறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு போகிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் உங்களை பார்க்குறாரு. என்ன ஒயன் புலம்பிட்டே வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டார் ஜிமின் உங்ககிட்ட. சார் அப்படிங்கிறீங்க, என்னாச்சு புலம்பிட்டே வர அப்படிங்கிறாரு. சார்
ஏன் சார் என்னை போய் ஜேகே சார்கிட்ட விடுறீங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லவும், ஐயோ ப்ரப்போஸ்க்கு பண்ணிட்டானா, என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. சார் பொழுதுனைக்கு கூப்பிடுறாரு சார். போனால் உனக்கு இந்த ஒர்க்கு தெரியுமா, அந்த கோடு தெரியுமா, இது தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியும் சொல்லிட்டான்னு கேட்டால், இல்லை இல்லை எனக்கே தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. என்னால் முடியல சார், ஒரு தடவை 2 தடவை பரவாயில்ல, அவருக்கு என்ன தான் ஆச்சு, நான் உங்ககிட்டயே வேலை செய்யிட்டா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமிக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியல எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் தானே பயவில் இப்படி தடுமாறுது. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஓய் அது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன். நான் வந்துட்டு அவன் வேலைக்கு அதாவது அவன் வந்துட்டு உங்களை கூப்பிட்றப்ப நான் உங்களுக்கு கூப்பிட்டேன்னா 2 பேருக்கு சண்டை வந்துடும். அப்போ எனக்கு வந்துட்டு இங்கே அசிஸ்டண்ட்டே இல்லையா, எனக்கு இங்கே யாருமே ஸ்டாஃப் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுவான் வீட்டுக்கு போயிட்டு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. என்னமோ சார், எப்படித்தான் வீட்டில் நீங்கள் அவரை சமாளிக்கிறீங்களோ, சத்தியமாக ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜிமிக்கு சிரிப்பாக இருக்குது. இப்படியே போகிறீங்க. நீங்கள் போகிறவங்கள பின்னாடி இருந்து பார்த்துட்டு, இதுக்கு மேலே நீங்கள் தான் சமாளிக்கணும் அவனை, நான் ஏன் சமாளிக்க போகிறேன் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ இப்போ ஒன் டே வந்துட்டு ஆஃபீஸு கேன்டீனில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களை மாதிரி தான். ஸோ அவளுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு வேற ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ மற்றவங்கெல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் அந்த பொண்ணு தப்பாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் காதுபடவே பேசுகிறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த கேன்டீன்லேருந்து எந்திரிச்சு நின்றுட்டு அந்த குரூப் கிட்டே போய் நின்றுட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அது அவளோட லைஃபு, அவளுக்கு பிடிச்சிருந்தா வாழ்ந்துருப்பா, பிடிக்கலன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டா, வேற ஒரு லைஃப் அவளுக்கு பிடிச்சிருந்தா அது அவளுக்கு வாழ்கிறதுக்கான முழு உரிமையும் அவளுக்கு இருக்குது. அதை பற்றி தேவையில்லாமல் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவளுக்கு நீங்கள் சம்பாரிச்சு போடுறீங்களா, நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா, அவளுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அவளுக்குன்னு ஒரு லைஃப் வேணும்னு அவள் நினச்சானா அதை வாழ்கிறதுக்கு முழுமையான உரிமை அவளுக்கு இருக்குது. நீங்கள் யார் அவளை ஜட்ஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பழையபடி கையோங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜேகே இதெல்லாம் கேட்டிருப்பாரு. அவருக்கு கேட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்குது. அப்படின்னா எனக்கு இதில் அப்ஜெக்ஷன் எதுவும் இருக்காது, அப்போ ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பையனுக்கு தைரியமே வந்திருக்கு. ஸோ அப்படி தான் ஒரு 2 days விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னங்க சார், எனக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் அன்றைக்கி கேன்டீனில் பேசிகிட்டு இருந்தது பார்த்தேன். ஸோ நல்லா பிரேவான பொண்ணாக தான் இருக்கீங்க, போல்டாக இருக்கீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இல்லைன்ட்டு போயிட்டா, அப்போது ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கிட்டே புலம்புறாரு. டே என்னடா எடுத்ததுமே அவன் ஓகே சொல்லுவாளாடா, இனிமேல் ப்ரப்போஸ் பண்ணு, நீ கேள்வி தானே கேட்ட அப்படின்னு சொல்லவும், ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்துட்டு, ஓயன் இந்த கோடிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியும் சார் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது, பைத்தியமாடாடின்னு கேட்கலான்னு தோணுது. பட் நல்ல ஓனர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டாருங்க. ஸோ மறுபடியும் செகண்ட்டு மயன் அது வந்து உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அந்த எக்ஸல் ஃபார்முலா தெரியுமான்னு கேட்க போகிறீங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாது சார், தெரிஞ்சால் சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்க. ஏன்னா தெரியும்னு சொன்னாலும் அவருக்கு தெரியும்னு சொல்லுவார்ல. ஸோ அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஸோ செகண்ட்டு தெரியலனா ஜிமினு கேட்டு கற்றுக்கோ, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. யாரா நீ, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளம்பட்டா அப்படிங்கிறீங்க. இல்லை வயன் ஒரு நிமிஷம் உட்காரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சார் அப்படிங்கிறீங்க. வயன் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மறைச்சி கேட்க விரும்பலை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வயன், என்ன கல்யாணம் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. உங்களுக்கு இது ஷாக்காக இருக்குது, ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறீங்க. நீ இப்போ சொல்லனால அவசியம் இல்லை, டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, பட் நோ மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிறாரு. இல்லை உங்களுக்கு எல்லாமே என்னை பற்றி தெரியும்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இதில் நான் கேட்குறதுக்கு என்ன தப்பு இருக்குது, நீ ஒரு குழந்தை வச்சுருக்க, அதனால் என்ன, அந்த குழந்தைய 2 பேரும் வளர்த்துவோம், அதுவும் இல்லாமல் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ அவளை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். அவள் ஏன்னா எனக்கு கிஸ் கொடுக்கல, என் அண்ணனுக்கு தான் கிஸ் பண்ணான், கொஞ்சம் எனக்கு ஜெலஸாக இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. உங்களால் இதை நம்பவே முடியல. அப்போ
அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உனக்கு என்ன தெரியலையா? 2 வருஷம் முன்னாடி ஒரு நாள் நீ கூட என்ன பார்த்து சிரிச்சி அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அதுவே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது. அது நீங்களா சார் அப்படிங்கிறீங்க. ஐயோ அது நான் தான், ஆனால் அதுக்காக அந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் ஞாபகப்படுத்திக்காத, அதை மறந்துடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு மறுபடியும் சிரிப்பாக இருக்குது. ஒயின் ப்ளீஸ் அதை மறந்துடு, ஆனால் அந்த பர்சன் நான் தான். நான் ரொம்ப நாளாகவே உன்னை ஃபாலோ பண்ணேன். பட்டு குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் உனக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். பட் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. ஆனால் கடவுள் வந்துட்டு என்னை உன்கிட்டயே வந்துட்டு, அதாவது உன்னை என்கிட்டயே கொண்டு வந்திருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க மாட்டேன் சார் அப்படின்ட்டு போயிடுறீங்க. இப்படியே தான் தினம் வந்துட்டு ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு நீங்கள் நோ அப்படின்ட்டு போயிடுவீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து டேய் என்னடா தினமும் சான்ஸ்னு கேட்குறியாம்மா, அவள் புலம்புறாடா அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, நான் என்ன கேட்டேன், ஒரு சான்ஸ் தானே கொடுக்க சொன்னேன். இப்போ என்ன இப்போ கொஞ்சம் என்னை பற்றி நல்லதாக எடுத்து சொல்லேன்டா அப்படின்னு சொல்லி ஜிமினை வந்துட்டு சஜஸ்ட் பண்ண சொல்கிறாரு ஜேகே. ஸோ ஜிமின் வந்துட்டு நீயாச்சு அவளாச்சு, இதுக்குள்ள நான் வரமாட்டேன், நானே உண்டி கட்டையாச்சேடா, நான் இதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. நீ ஜேகேக்கு ஐயோ நான் ஏன்டா இவங்ககிட்ட இப்படி பேசினேனோ, இன்னும் 2 வருஷம் கழித்து பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சொன்னீங்க சார் தினமும் என்னை வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணாதீங்க, நான் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, ஒரு வேளை வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது போதுமே எனக்கு அப்படிங்கிற மாதிரி பொழுதுனிக்கும் அந்த ஃபைல் வேணும் இந்த ஃபைல் வேணும்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் அந்த அன்றைக்கி எடுத்து கொடுக்குறீங்க. அந்த ஃபைல் சைன் பண்ணிவிட்டு ஃபைன் அப்படின்னு கூப்பிட்றாரு. சார் அப்படிங்கிறீங்க. கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா வந்துடுச்சா அப்படிங்கிறாரு. இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ தினமும் கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கும். தினமும் வந்துட்டு இந்த கேள்வி 4 தடவை கேட்டுருவார். நீங்களும் இல்லைன்ட்டே போயிடுவீங்க. இந்த டைமில் வந்துட்டு கெட் டுகெதர் மாதிரி, தட் மீன்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர மாதிரி ஒரு மீட்டிங் வந்துட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு நான் அன்றைக்கி லீவ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ லீவெலாம் விட முடியாது, எல்லாருமே அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்களுக்காக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட ஃபேமிலிக்கு நாங்கள் வந்துட்டு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பெனி வித்தின் 3 மந்த்லேயே நல்ல டேர்ன் ஓவர் வந்துட்டு ஆயிருக்கும். ஸோ அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கு டபுளாகவே வந்துட்டு அவங்களுக்கான இது கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ நீங்களும் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு பாப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வரீங்க. ஸோ அப்படி வரும்போது உடனே அந்த பாப்பா வந்துட்டு பார்க்குறா, அவளுக்கு ஜிமினை மட்டும் நல்லா அடையாளம் தெரிஞ்சிடுது. அப்படியே ஓடி வந்து ஜிமின் கிட்ட ஹாய் அப்படிங்கிறா. ஸோ ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு தெரியல, ஏன்னா வளர்ந்துட்டால, அதனால டக்குன்னு தெரியல. பட் இப்போ வந்துட்டு உங்களோட டாலர்லாம் போட்ட மாதிரி சைன் போட்டிருக்காளா. ஸோ பார்த்தது கண்ணுக்கு பிடிச்சிட்டாரு. வயநாடு பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஹேய் ஹாய் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படி பெருமூச்சு விடுது அந்த குழந்தை. ஸோ கிட்டத்தட்ட அவளுக்கு இப்போ ஒரு 6 வயசு. ஸோ ஜிமின்ட்டு ஏன் தேங்க் காட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவள் வந்துட்டு பின்ன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா என்னோட நிலமை, நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மறந்துட்டேனாவா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் கூட அன்றைக்கி உனக்கு பஸ் ஸ்டாப் கிட்ட ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்தல அப்படிங்கிறா. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு டைமே பிடிச்சிருச்சு, லவ் அட் ஃபஸ்ட்டு சைட் அப்படிங்கிறது அந்த குழந்தை. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஜிமின் சிரிக்கிறாரு. ஸோ அவன் வந்துட்டு யார் சொல்லி கொடுக்கணும், எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறா. இங்கே ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. மேடம்க்கு அப்படின்னு ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆமாம், எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது அந்த குழந்தை. ஸோ ஜிமின் வந்துட்டு ஓகே, ஆனால் நீ பெரியவளானதுக்கப்புறம் நான் வயசாகிடும் எனக்கு, நீ அப்புறம் இல்லை உனக்கு வயசாகிடுச்சு நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பக்கம் அவள் வந்துட்டு அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், வேணும் நான் இப்போ கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே சரி ஓகே, வர வேண்டியவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர மாட்டேங்குது, குழந்தைக்கெல்லாம் வருது, புள்ள பூச்சிக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வருதுங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சுட்டே அவளை அப்படி தூக்கிக்கிறாரு. ஸோ அவளும் வந்துட்டு
நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. ஸோ ஜிமினும் வந்துட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இருக்காவா, நிறையா இருக்குது, உனக்காகவே வாங்கி வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஏன்னா ஃபேமிலியெல்லாம் இன்வைட் பண்ணுறப்போ குழந்தைய கூப்பிட்டு வருவாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாமே எடுத்து ஜிமின்ட்டு அவளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கம்மா பாப்பா காணோம்னு தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் அவள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சாக்லேட்டு மாலை போட்ட மாதிரி அத்தனைக்கு தாவி பிடிச்சி வந்துட்டுருக்குறோம். அதை பார்த்து உங்களுக்கு ஷாக்கு. அத்தனையும் சாஃப்டான சளி பிடிச்சிக்கோல. ஐயோ என்னடி இத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் அப்படிங்கிறா. பாய் ஃப்ரெண்டா, யார் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட். எனக்கு அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அவன் தான் என்னை மறந்துட்டான். பட் பார்த்தியா, திரும்ப நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இது நீ தினமும் பேசுவியே ஒரு பையனை பற்றி, அது ஜிமினா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அதோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வெங்கடா சொன்னீங்க. ஜிமின் சாரா அது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு சிரிச்சுட்டே மேடம் என்னை 2 வருஷமாக மிஸ் பண்ணாங்களாம். என்ன பண்ணுறது, முன்னாடியே கூப்பிட்டு வந்துக்கலாம்ல ஒயின் அப்படிங்கிறாரு. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்போ கொஞ்சம் வாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. அப்புறம் இனிமேல் நான் தான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட், அவள் தான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகே நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறாரு. என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். அது எப்படி உனக்கு அவள் பாய் ஃப்ரெண்டாவா? ஐயே இல்லை அசி அப்படின்னு வளர்றாரு. டேய் நான் தான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையாடா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறா. இந்த பக்கம் ஜேகேக்கு பதறது. இங்கே பாரு, நல்லா பார்த்துக்கோங்க, எல்லோரும் கேட்டுக்கோங்க. இப்போது வயன் நான், நீ எனக்கு அண்ணன். அப்போது எங்கள் உனக்கு குழந்த தானே ஆகும். எப்படி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஐயோ அம்மா முன்னாடி எப்படி பேசுகிறான் பாருன்னு. உன்னோட அம்மா வந்துட்டு புரியாமல் பார்க்குறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசட்டா, தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக இருந்தால் கூட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார் அப்படிங்கவும், சார் நல்லா சொல்லாதீங்க, என் பேர் ஜேகே அப்படின்னு சொல்கிறாரா. சரிப்பா சொல்லு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு, ஆனால் கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. உங்களுக்கு வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா? இருந்தால் ப்ளீஸ் என்னையே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதை கேட்டதுமே உங்களோட அம்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களும் பல வருஷமாக இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இப்போ வந்துட்டு ஜேகே பக்கம் சேர்ந்துட்டாங்க. உனக்கு அப்போ என் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி, அவள் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுற மூடு வருதோ அப்போ சொல்கிறேன்னா நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ இல்லைன்ட்டே இருக்கா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறாரு தலையில் கை வச்சுட்டு. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு ஆமாம் நான் வயனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் இருக்கேன், யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வயனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ உடனே ஜேகே நான் தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அம்மா என்னம்மா பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த பக்கம் அந்த குட்டி பாப்பா வந்துட்டு யாரை பிடிச்சா என்ன பிடிக்கலான்னு எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, ஜிமின் நீ வா, நீ தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு, நீ இன்றைக்கி தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அதுக்குள்ளே இவங்க நம்மளை பிரிக்கிறாங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கான், இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ எனக்கு பொண்ணு ஆயிடுவ, எப்படி பாய் ஃப்ரெண்டாக முடியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் குழந்தை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஜிமின் அது தப்பு இல்லை, நீ எனக்கு அப்பா ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதாவது பெரியப்பா ஆகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பில்லை, என்னோடய மொத்த லவ் உனக்கு தான், எந்த விதத்துலையா இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறா. ஸோ ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறா. அப்போ உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பிரச்சனை, நீ எப்பவுமே என் கூடயே இருப்பல்ல, அதனால் எனக்கு ஓகே தான், அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் அது வரைக்கும் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விடவே மாட்டேங்குது ஜிமினை. ஸோ 2 பேரும் ஜாலியாக தூக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. அவள் எப்போ பார்த்தாலும் ஜிமின் கிட்ட தான் பேசுகிறான்ட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி ஓகே, இங்கே பாரு, அங்கே ஜேகே இருக்கான்ல, ஸோ அவனுக்கு அப்பா, போயிட்டு பேசுறியா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. என்னமோ தெரியல, எனக்கு உன்கிட்டே தான் இருக்கணும்னு தோணுது ஜிமின், நான் ஏன் அவன்கிட்ட போகணும் அப்படிங்கிறா. ஏன்னா நீ இப்போது அவன்கிட்ட பேசலன்னா நாளைக்கு அவன் உன்னை என்கிட்ட விட மாட்டான், அவனே கொஞ்சம் ஐஸ் வச்சிரு
அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நான் அவளும் சரி ஓகே நீ சொல்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிட்ட டாடி அப்படின்ட்டு போய் ஓடி போய் கை நீட்டுறா. ஸோ ஜேகேக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே அவளை தூக்கிட்டு இன்றைக்கி தானே கண்ணுக்கு தெரிஞ்சேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, ஆனால் பரவாயில்ல தப்பாக எடுத்துக்காத, ஜிமின் தான் வந்து உங்ககிட்ட பேச சொன்னான், இல்லைனா நீ எங்களை வந்துட்டு பிரிச்சிருவியாமாவே பிரிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஜேகே வந்துட்டு நான் பிரிக்கலாம் மாட்டேன், நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஸோ இந்த பொண்ணு என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உனக்கு பேசவே தெரியாதா, நான் ஜிமினை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நீ ஒன்றை பிடிச்சிருக்கான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ உங்களுக்கு இப்போ பேசுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் வாயை மூடு அப்படிங்கிறீங்க. அவன் வந்துட்டு நீ சும்மா இருமா, கொஞ்சம் கூட மேனஸே இல்லை இவனுக்கு அப்படிங்கிறா. ஸோ செகண்ட்டு இது இல்லை நான் அப்படி கேட்கல, எனக்கு உங்கள் அம்மாவை பிடிச்சிருக்கு, அதனால் நான் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனாக இருக்கலாமான்னு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, எதுக்கோ ஒரு பிரச்சனை இல்லை, நீ எங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஜிமினும் எப்போ என்னோடய ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நீங்கள் இங்கே பாரு, தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் இருந்தாலுமே ஆஃப்டர் 1 மந்த் தினம் வந்துட்டு ஏன்னா அவங்க ஃபேமிலியும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஜேகே சும்மாவாக இருப்பார், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு எதுவும் இம்ப்ரெஸ் பண்ண டைப் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நீங்களும் வந்துட்டு எத்தனை நாளைக்கு கல் நெஞ்ச மாதிரியே இருப்பீங்க, அப்படியே அவருக்கு லைட்டாக ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஆல்ரெடியும் நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஞாபகம் வரும்போது ஒரு மாதிரி அப்செட் ஆகுறீங்க. ஸோ ஜேகேக்கு அது எல்லாமே புரியுது. ஸோ ஒன் ஃபைன் டே அவரே வந்துட்டு உங்ககிட்ட பொறுமையாக பேசுகிறாரு, சும்மா விளையாட்டுத்தனமாக இல்லாமல் பொறுமையாக பேசுகிறாரு. உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் என்றைக்குமே ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், உன்னோட ஹஸ்பண்ட் நீ ஆக்சுவலாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், பட் நான் அதுக்காக அவங்கள பற்றி நீ நினைக்கக்கூடாது, அதனால் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஜெலஸ் ஆகிறது. மேபி ஜெலஸ் ஆகலாம், பட் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்க உன்னோட முடிவு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நானும் அதே மாதிரி உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை நல்லா வாழ்த்தலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்திடுறாரு. ஸோ நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேன்ட்டு இந்த தேங்க்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு ஜிமின் சார் வந்துட்டு என் பொண்ணுக்கு கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஃபஸ்ட்டு ஜேகேக்கு புரியலை. போயிட்டு ஜேகே வந்து ஜிமின் கிட்ட தான் கேட்குறாரு, நான் இது மாதிரி சொன்னேன், அவள் இப்படின்னு சொன்னான், ஏன்னு கேட்டால் ஜிமின் சார் இனிமேல் என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்ட்டு போகிறா, என்னடா வளரிட்டு போகிறா, எனக்கு ஒன்றும் புரியலை, உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்ட கேள்விக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஸோ ஜிமின்க்கு நல்லா டக்குன்னு புரிஞ்சிருச்சு. மரமண்டை, இப்போ தான்டா தெரியுது, நான் ஒண்டி கேட்டல நீ தான் ஒண்டி கேட்டே தெரிய போகிறேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருந்தீன்னா. அவள் என்ன சொல்கிறா, அப்போது நான் அவளுக்கு அதாவது குட்டி பாப்பாவுக்கு நான் பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னா உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், உன்னை பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணா நான் அவளுக்கு பெரியப்பா தானே அவன் பாப்பாவுக்கு, இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே வந்துட்டு ஓடி வராரு. ஸோ ஓடி வந்தால் நீங்கள் உங்களோட கேபினில் பால்கனி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ நான் இப்போது என்ன சொல்லிட்டு வந்தேன், எல்லாம் ஓகே தானா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஜேகேவை ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு. ஸோ சரி ஓகே, நம்ம லைஃப்பையும் நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பின்னாடி வந்து டக்குன்னு ஜேகே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் சடனாக ஷாக் ஆகிருப்பீங்க. பார்த்தா ஜேகே தான் பயப்படாத நான் தான் அப்படிங்கிறாரு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சார்னு கூப்பிடாத, என் பேர் ஜேகே தானே, ஜேகேனே கூப்பிடு, அப்புறம் லவ் யூ வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அது வந்து சார் லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படிதான் கொஞ்ச நாள் வந்துட்டு டேஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து உங்கள் ஃபேமிலியில் ஓகே, பட் ஜிமினோட ஃபேமிலியில் ஓகே சொல்லணும்ல. ஸோ அவங்கள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி வந்து சமாதானம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா நல்ல பொண்ணு அப்படிங்கிறனால ஒத்துக்கிறாங்க. அப்புறமா ஒன் ஃபைன் டே வந்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் வந்துட்டு வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கிற சில பேர்த்துக்கு செம்ம ஜலஸாக இருக்குது. ஜேகே சார் எப்படி அவளை லவ் பண்ணுறாரு,
அப்போ நம்மளே யாருக்கும் அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா, அட்லீஸ்ட் ஜிமின் சாருக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வெட்டிங் டே வந்துட்டு நடக்குது. செம்ம கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாமே வந்துட்டு ஜிமின் தான் இழுத்து போட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுக்க வருவாங்களே, ஸோ ஃபோட்டோ எடுக்க வரும்போது ஜிமின் நின்றுருக்காரு. அப்படியே ஜேகே ஜிமினோட காதுக்குள்ளே போயிட்டு, டேய் நான் தான் சொன்னேன்ல அன்னைக்கு நீ ஒண்டி கட்டன்னு, நிரூபிச்சிட்ட பார்த்தியா, இங்கே பாரு நான் கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறேன், ஆனால் நீ எனக்கு அண்ணன், எப்படி ஒண்டி கட்டியாக நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஸோ இந்த ஜிமினுக்கு தான் செம கடுப்பாது. யாரை பார்த்துடா ஒண்டி கட்டுன்னு சொன்னேன்னு கத்தவும், இந்த பக்கம் உங்கள் பாப்பா தான் வந்துட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஜிமினை இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கா. ஸோ ஜிமினுக்கு இப்போ வந்துட்டு மாதிரி பெருமையாக இருக்குது. யாரை பார்த்து ஒண்டி கட்டுன்னு சொன்னாங்க மாதிரி ஜேகேவும் முறைக்க. ஸோ ஜேகே வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. ஸோ அப்படி தான் அப்படியே அழகாக எல்லோரும் எல்லாருமே இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்களா. ஸோ நீங்களும் பார்த்துட்டுருப்பீங்களா. ஸோ எல்லாருமே அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஐயப்பா மூச்சு நான் பேசுகிறேன். சரி ஓகே, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிற ஒன் ஷாட்டு, நான் சொல்கிற ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஓகே இல்லை நாட் ஓகே இது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நான் கரெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, வேறு என்ன? ராகவிடியர், நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்டில் சொன்னீங்கள்ல வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு, சடன் மேரேஜ்னு சொல்லிட்டு, அது யாருக்கு கேட்டீங்க? அண்ட் ரூத்லெஸ் அப்படின்னா என்ன? எனக்கு அதுக்கு மீனிங் தெரியல. ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். யாருக்குன்னு தெரியலையா? ஆல்ரெடி நீங்கள் கேட்ட ஒரு ஒன் ஷாட் யூங்கியூப்பாக்கு கேட்டேன், அதை நான் டேகுப்பாக்கு போட்டிருப்பேன். ஸோ தெரியாமல் போட்டேன், அதனால தான் மாற்றி போட்டேன். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகக்கூடாதுல, அதனால தான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட டைட்டில் வந்துட்டு ரூத்லெஸ் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல, அதனால் அதுக்கு அர்த்தம் சொல்லிடுங்க. அப்புறமா அது யாருக்கு வேணும் அப்படிங்கிறது சொல்லிடுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுறேன். அண்ட் ஜின்னு பக்கம் ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்களா, கண்டிப்பாக அதை நான் சீக்கிரமாக போடுறேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் சீனியரே, நீங்கள் யாருக்கும் கேட்டிங்களே, நீங்களும் ஜின்னு நீங்கள் ஹோபி பார்க் கேட்டிங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹோபி பார்க்க ஒரு ஒன் ஷாட் போட்டுறேன். நீங்கள் கேட்ட டைட்டிலே போட்டுறேன். பட் எப்போ போடுறேன்னு தெரியல. பட் நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேங்களா டியர்? சரி ஓகே, டாடாவை பேசுகிறாங்க. அண்ட் பிரியா டியர், நாகலக்ஷ்மி டியர் அண்ட் ஸ்வேதா குட்டி, பூமா குட்டி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ ஓகே நல்லா இருக்குன்னு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ட்ரை பண்ணுறதுன்னு கிடையாது, கண்டிப்பாக போடுறேன். பட் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வேறு என்ன? அண்ட் இதுங்க நான் வேறு ஏதாவது கமெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அண்ட் டிஎஸ் குயின் கோபாலக்கண்ணன் ஐடி டியர், உங்கள் பேர் என்ன? எனக்கு கோபாலக்கண்ணன் தான் இருந்துச்சு ஐடி. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா இருங்க, நீங்களும் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ டியர். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நியூவா? அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். அப்புறம் தீபி டியர், சௌமி டியர், சாண்ட்ரா தான் அந்த பேர், கரெக்டாக ஐடி படிச்சதான் தெரியலையே. அண்ட் டியர் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் ஆர்த்தி டியர். ஓகேவா? ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஐடியாலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எனக்கு என்னையும் மதித்து நான் கேட்டதுக்காக எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியர். நிஜமாகவே எனக்கு ஒரு வீடியோவில் இவ்வளோ 12 கமெண்ட் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா நீங்கள் எனக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறீங்கல்ல. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு ஒரு வார்த்தை எல்லாருமே பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? ஸோ எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் சொல்லணும், அதனால தான் கேட்குறேன். அண்ட் எல்லாருமே எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க ப்ளீஸ், தப்பு இல்லைல்ல? ஓகே டியர். ஸோ தேங்க்யூ சராங்க எல்லாம் விடடா. அண்ட் சீனியரே ராகவிடியர், நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஐ லவ் யூ.